Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. இப்போ சேனலில் பார்க்குற தியரி ஆஃப் மிஷின்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியில் அட்டானமஸ் காலேஜ் படித்தாலும் நம்ம வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெகுலேஷன் 2021 படிச்சிங்க அப்படின்னா ME3491 அப்படி சப்ஜெக்ட் கொடுக்கல சப்ஜெக்ட் வரும். இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 4th செமஸ்டரில் வரக்கூடிய சப்ஜெக்ட். இப்போ வந்து யூனிட் 2 பார்க்குறோம். யூனிட் 2ல் கியர் ட்ரெயின் இன்ட்ரடக்ஷன் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இப்போ வந்து கியர் ட்ரெயினில் ஒரு ஃபஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பார்க்குறது 23rd லெக்சர், செகண்ட் யூனிட்டில் 8th லெக்சர் பார்க்குறோம். நம்ம பார்க்குறது 13.4 RS குருமி அப்படின்ற புக்கில் இருக்கிற தியரி ஆஃப் மிஷின்ஸ் பை RS குருமி அப்படின்ற புக்கில் எக்ஸாம்பிள் 13.4 வந்து பார்த்துட்ருக்கோம். இன்னும் எபிசிக்கலி கியர் ட்ரெயின் அண்ட் ஆர்ம் கேரிஸ் 2 gears A and B. In episcally gear train, an arm carries 2 gear A and B having 36 and 45 teeth respectively. அப்புறம் வந்து 2 கியர் ஒரு ஆர்ம் இருக்குது, அது 2 கியர் இருக்குது, அது வந்து A and B. TA வந்து 36, TB வந்து 45. If the arm rotates at 150 RPM, என்ன ஆர்ம் வந்து 150 RPM இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆன்டில் டைரக்ஷன் ப்ளஸ் 150 RPM எழுதிக்கலாம். ப்ளஸ் 150 RPM about the center of gear A, about the center of gear A which is fixed. அப்போ சென்ட் கியர் ஏவை பொறுத்து ரொட்டேட் ஆகுது, அதில் கியர் ஏங்கிறது ஃபிக்ஸடாக இருக்கும். டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் கியர் பி. இந்த கண்டிஷனுக்கு கியரோட என்பி எவ்வளோ கேட்குறாங்க. இந்த கண்டிஷன் என்பி அது என்ஏ ஃபிக்ஸடாக இருக்கும்போது என்பியோட ஸ்பீட் எவ்வளோ கேட்குறாங்க, ரைட்டா. அடுத்த செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இஃப் த கியர் ஏ இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஃபிக்ஸட், கியர் ஏ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அது 300 RPM கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா வாட் வில் பி த ஸ்பீட் ஆஃப் கியர் பி. அப்போ கியர் பியோட ஸ்பீடு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அடிஷனலாக வந்து இதில் ஆர்மும் இருக்குது, ஆர்மோட இது ஃபிக்ஸடாக பண்ணல, ஆர்ம் இருக்குது. இந்த வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா கியர் ஏ வந்து ஃபிக்ஸடாக இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ என்பி எவ்வளவு. அடுத்து வந்து கியர் ஏ ஃபிக்ஸடாக இல்லாமல் 300 RPM கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அப்போ கியர் பி எவ்வளவு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட் எபிசிக்கலி கியர் ட்ரெயின் தெரியும். ஒரு 2 கியர் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா சிம்பிள் கியர் ட்ரெயினாக இருக்கும். இதில் ஒரு ஆர்ம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடும், எபிசிக்கலி கியர் ட்ரெயின் ஆயிரும். நம்ம ஒரு கியரை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கியர் இன்னொரு கியரும் ரொட்டேட் ஆகும். அதனால் அது பேர் எபிசிக்கலி கியர்னு சொல்லுவாங்க. அது ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும், இந்த ஆக்சிஸ்க்கு ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும். அது எபிசிக்கலி கியர்னு ஏற்கனவே நம்ம முன்னாடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்த்துருக்கோம். இப்போ 2 gears A and Bன்னு சொல்லிட்டாங்க. ஏஎன்பி அதை டிஏ டிபிலாம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று டேபுலர் மெத்தட், இன்னொன்று பார்த்திங்கன்னா அல்ஜிபிரிக் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம டேபுலர் மெத்தடில் போக போகிறோம். இந்த டேபுலர் மெத்தடில் போகிறதுக்கு வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ டேபுலர் மெத்தடில் நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு இந்த 4 ஸ்டெப்புமே காமன் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ம் ஃபிக்ஸர். இந்த கொஸ்டின் எதுவும் பார்க்க தேவையில்லை, டேபுலர் டேரக்ட் ட்ரா பண்ணிடலாம். ஆர்ம் ஃபிக்ஸட். இந்த கியர் ஏங்கிறது இன்புட் கியர் யாக வச்சுங்க. எது நம்ம இன்புட் கியராக கொடுக்குறோமோ அதான் வந்து நம்ம இங்கே எழுதணும். இப்போ நான் வந்து 2 கியர் இருக்குதுல நம்ம டயராம் வரைஞ்சோம் அப்படி தான் இருக்கும். டயராம் வரைஞ்சோம்னா கியர் ஏ, கியர் பி, ஆர்ம் சி. இதில் ஒன்று கியர் சிறுசாக ஒன்று பெருசாக போட்டுக்கும் இல்லையா. என்ன காரணம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டீத் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கியர் வந்து பெருசாக இருக்கும். நம்பர் ஆஃப் டீத்தை பொறுத்து மாறும். இப்போ டிஏ 36 இருக்குது, டிபி 45 இருக்குன்னா பி கியர் தான் பெருசாக இருக்கும், டிஏ கியர் சிறுசாக இருக்கும். இது என்ன ஏன்றதை நம்ம அடுத்த ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். ஸோ டிஏ டிபிஏ வந்து 36 இருக்குது, பி வந்து 45 இருக்குது. 45 வந்து பெருசாக இருக்கனால பி ஒரு கியர் பெருசாக போட்டிருக்கோம். ஸோ ஏஎன்பி. இப்போ நம்ம அது இன்புட் கியர் என்னன்றதை பார்க்குறோம். இப்போ நமக்கு எது இன்புட் கியர் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து இன்புட் கியருங்கிறது ஃபிக்ஸெல்லாம் கிடையாது. நம்ம ஏவையும் இன்புட் எடுக்கலாம், பியும் இன்புட் எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஏவை இன்புட் எடுத்துருக்கோம் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். பியும் எடுக்கலாம். இப்போ நான் வந்து ஆர்ம் ஃபிக்ஸட் இன்புட் கியர் பியாக இருந்துச்சு அப்படின்னா கியர் பின்னு நான் மாற்றிக்கணுங்க. நான் ஏன்னு எடுத்ததுனால கியர் ஏன்னு எழுதியிருக்கேன். ஸோ ஆர்ம் ஃபிக்ஸட் இன்புட் கியர். இப்போ கியர் ஏ ரொட்டேட்ஸ் த்ரூ +1 ரெவல்யூஷன். ஒரு ரெவல்யூஷன் +1 ரொட்டேட் ஆகுது அப்படின்னு அசம்ஷன் பண்ணிக்கிறோம். அது வந்து இன்புட் கியர் ஏன்றதுனால கியர் ஏன்னு போட்டிருக்கோம், +1 ரெவல்யூஷன். இது வரை காமன். எந்த கொஸ்டினாலும் இது மாறாது. இந்த இடத்துல மட்டும்தான் மாறும். இது கியர் ஏவா பியா சியா டின்றதான் மாறும். எதோ இன்புட் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து மாறும். சரியா. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ரெவல்யூஷன் எலமெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ம் வந்து கம்பல்சரி. எந்த இதாக இருந்தாலும் ஆர்ம் கம்பல்சரி இருக்கணும். ஃபஸ்ட்டு காலமில் ஆர்ம் தான் இருக்கும், இந்த காலமில் ஆர்ம் தான் இருக்கும். செகண்ட் காலமில் வந்து இன்புட் கியர் இருக்கணும். செகண்ட் காலமில் இன்புட் கியர் இருக்கணும். லாஸ்ட்டு காலமில் அவுட்புட் கியர் இருக்கணும். இடையில ஐடில் கியர் இருந்துச்சு அப்படின்னா ஐடில் கியர் வரலாம், இல்லைனா வந்து தேவையில்லை. இப்போ இதில் ஐடில் கியர்லாம் இல்லை, ஒரு இன்புட் கியர் அவுட்புட் கியர் மட்டும்தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஆர்ம் இருக்கும், அப்புறம் இன்புட் கியர் இருக்கும், அப்புறம் அவுட்புட் கியர். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம எழுதிடலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் எல்லாத்துக்குமே காமன். ஆர்ம் ஃபிக்ஸட் இன்புட் கியர், அப்புறம் கியர் ஏன்னு எடுத்துருக்கோம். கியர் ஏ ரொட்டேட்ஸ் +1 ரெவல்யூஷன், இது ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ வந்து ஆர்ம் கியர் ஏ கியர் பி. ஆர்ம் வந்து இது காமனாக வரும். இன்புட் கியர் அவுட்புட் கியர். இன்புட் கியர் ஃபஸ்ட் நான் கொடுக்குற இன்புட் கியர் வந்து ஏ, அதில் கிடைக்கிற அவுட்புட் வந்து பி. சரியாக எடுத்தாச்சு. இப்போ அதில் வந்து பார்த்தோன்னா ஆர்ம் ஃபிக்ஸட் கொடுத்துருவோம் இல்லையா. ஆர்ம் ஃபிக்ஸட் அப்படின்னா ஆர்மோட வேல்யூ 0, இந்த ஸ்பீடோட வேல்யூ 0. ஆனால் ஃபிக்ஸட் அதனால ரொட்டேட் ஆகாது.
இது கியர் ஏ ப்ளஸ் ஒன் ரெவல்யூஷன் நம்ம இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டோம். கியர் ஏ வந்து ரொட்டேட்ஸ் ப்ளஸ் ஒன் ரெவல்யூஷன் மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ இது ரெவல்யூஷன் ஒத்துச்சு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ கியர் ஏ வந்து பார்த்தோம்னா கியர் ஏ வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா கியர் பி எப்படி ரொட்டேட் ஆகும், ஏலேருந்து பிக்கு ரொட்டேஷன் போச்சு அப்படின்னா TA/TB அப்படின்னு எழுதணும். TA/TB. இப்போ டேரக்ஷன் இது ஆன்டி கிளாக் வைஸ்னால் இது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். இப்போ கிளாக் வைஸாக டேரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா மைனஸ் போடணும். டேரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா மைனஸ் எழுதணும். ஸோ அதை இங்கே போட்டிருக்கோம். இங்கே ப்ளஸ் அண்ட் ரெவல்யூஷன், இங்கே மைனஸ் TA/TB. ஏ ரொட்டேஷன்லேருந்து ஏவிலேருந்து பிவிலுக்கு ரொட்டேஷன் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ மைனஸுங்கிறது இட் இண்டிகேட்ஸ் த சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன். ஸோ மாற்றியாச்சு. அது செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆர்ம் ஃபிக்ஸட். அதே கண்டிஷன் தான். கியர் அதை இன்புட் கியர் ரொட்டேட்ஸ் த்ரூ ப்ளஸ் எக்ஸ் ரெவல்யூஷன்ஸ். இங்கே ப்ளஸ் 1 போட்டோம், இங்கே ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மல்டிப்ளை பை எக்ஸ். 0 × x 0 வரும், 1 × x இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு TA/TB. ஃபஸ்ட்டு ப்ளஸ் அந்த ரெவல்யூஷன் போட்டோம், செகண்ட் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அது செகண்ட் கண்டிஷன். இது காமன் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் போட்டாச்சு. தேர்ட் ஸ்டெப் ஆட் ப்ளஸ் ஒய் ரெவல்யூஷன் டு ஆல் எலமெண்ட்ஸ். இது வந்து எந்த இதுனாலுமே வந்து காமன் ஸ்டெப். ஆட் ப்ளஸ் ஒய் ரெவல்யூஷன் டு ஆல் எலமெண்ட்ஸ் ப்ளஸ் ஒய் போட வேண்டியதான். ஃபோர்த்து டோட்டல் மோஷன். இந்த டோட்டல் மோஷனில் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பையும் தேர்டு ஸ்டெப்பையும் ஆட் பண்ணணும். 0 + y ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஒய்னு வரும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். இங்கே மைனஸ் இருக்குது, பாசிட்டிவ் முன்னாடி போட்டோம் அப்படின்னா y - x இன்ட்டு TA/TB அப்படின்னு வரும். இப்போ நம்ம கடைசி டோட்டல் மோஷன் என்ன அப்படின்னா இந்த ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் y - x இன்ட்டு TA/TBனா இப்போ ஆர்ம் சிக்கு கீழே ப்ளஸ் ஒய் அப்படின்னா ஆர்மோட ஸ்பீடு ப்ளஸ் ஒய், கியர் ஏவோட ஸ்பீடு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய், கியர் பியோட ஸ்பீடு வந்து y - x இன்ட்டு TA/TB. நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த கண்டிஷன் போகிறோம். கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் கியர் பி வென் ஏ இஸ் ஃபிக்ஸட். இது கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ ஏ ஃபிக்ஸட்னு சொல்லிட்டாங்க இல்லையா, ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட ஸ்பீடு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்குவோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ ஆர்மோட ஸ்பீட் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் 150 RPM ரொட்டேட் ஆகுது. 150 RPMனா ஆர்மோட ஸ்பீடு எவ்வளோ ஒய். இப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 150 RPM எடுத்துக்கலாம் ஆன்டி கிளாக் வைஸ்னால. இப்போ நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 கொண்டு அப்படின்னா ஒய்க்கு பதிலாக 150 RPM போட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 150 RPM ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 150 RPM அப்படின்னு வரும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 150 RPM. அவங்க கேட்குறது பியோட ஸ்பீட் கேட்குறாங்க. பியோட ஸ்பீடை வந்து y - x இன்ட்டு TA/TB அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ ஒய்க்கு வந்து மைனஸ் 150 RPM அப்ளை பண்ணிவிட்டு ஒய்க்கு மைனஸ் 150 RPM, அப்புறம் மைனஸ் எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய்க்கு வந்து ப்ளஸ் 150 RPM, எக்ஸுக்கு வந்து மைனஸ் 150 இன்ட்டு TA/TB. TA 36, TB வந்து 45. இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது. எக்ஸுக்கு மைனஸ் 150னா மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அதனால் 150 இங்கே ப்ளஸ்ன்னு போட்டுருக்காங்க. ரைட்டாக எப்படி போட்டிருப்பீங்க அப்படின்னா 150 RPM ஒய்க்கு மைனஸ் 150 இன்ட்டு 36/45 அப்படின்னு இருக்கணும். இருந்தீங்கன்னா மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு ஆயிரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 270 RPM வரும். ஆன்சர் ப்ளஸில் இருந்துச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு போட்டுக்கணும், மைனஸில் இருந்துச்சுன்னா கிளாக் வைஸ் போட்டுக்கணும். அப்போ ஸ்பீட் ஆஃப் கியர் பி வந்து ப்ளஸ் 270 RPM ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்ற வேலையை நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து செகண்ட் கண்டிஷன் வரும். செகண்ட் கண்டிஷன் வந்து ஸ்பீட் ஆஃப் கியர் பி வென் கியர் ஏ மேக்ஸ் 300 RPM கிளாக் வைஸ். ஏ வந்து ஃபிக்ஸட் ஆகாமல் ரொட்டேட் ஆச்சுன்னா அப்போ பியோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா ஏவோட ஸ்பீடு என்னன்னு தெரியும். ஏவோட ஸ்பீடு என்னதில் கியர் ஏ இருக்குது. கியர் ஏங்கிறது செகண்ட் காலமில் இருக்குது. செகண்ட் காலமோட ஸ்பீடு என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு இருக்குது. செகண்ட் காலம் ஸ்பீடு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 300 RPM கிளாக் வைஸ்ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 300 இருக்கணும். நம்ம ஏற்கனவே கொஸ்டினில் வந்து ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 150 RPM போட்டிருந்தாங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 300 அப்படின்ற வேல்யூ இருக்குது. இங்கே எழுதலாமா, கீழே எழுதுவோம். எழுதுதான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 300 RPM அப்படின்னு போட்டிருக்காங்க. நமக்கு வந்து எக்ஸு ப்ளஸ் 150 ஈக்குவல் டு மைனஸ் 300 எழுதலாம். நம்ம எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா மைனஸ் 300 மைனஸ் 150 ஈக்குவல் டு மைனஸ் 450 RPM வரும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 450 RPM வேல்யூ வரும். ஸோ ஆன்சர் கரெக்டானு பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 450 RPM. ரைட் வந்துருச்சு. இப்போ அவங்க கேட்குறது ஸ்பீடு கேட்குறாங்க. ஸ்பீடோட லாஸ்ட் காலம் என்ன இருந்துச்சு பாருங்கள் என்பிக்கு. ஸோ என்பி பார்த்தீங்கன்னா y - x இன்ட்டு TA/TB தான் என்பி. ஒய்யோட வேல்யூ வந்து ப்ளஸ் 150 RPM,
எக்ஸோட வேல்யூ வந்து -450 ஆர்பிஎம், -450 ஆர்பிஎம். அதே வந்து டிஏபிடி 36/45 வரும். சரி, நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து +510 ஆர்பிஎம் கிடைக்கும். இப்போ 510 ஆர்பிஎம், 510 ஆர்பிஎம் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ரிசல்ட்டில் எழுதிடணும். ரிசல்ட்டில் வந்து எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கேட் ட்ரெயினில் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுனா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.